தமிழக மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் அம்மா மருந்தகங்களை தொடங்கி சிறப்பாக செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் இன்று அதே மருந்தகங்களுக்கு திமுகவின் இனிஷியலை போட்டுக்கொண்டு படோடாபமாக விளம்பரப்படுத்தி தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தின் நிலை திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு சாட்சி. சர்க்கரை நோய், இதய நோய், சிறுநீரக கோளாறு போன்ற நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரைகளின் துணை இன்றியமையாததாகிவிடுகிறது. அவ்வாறு மருந்து மாத்திரைகளை சார்ந்திருக்கும் எத்தனையோ ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு அதற்கான செலவினம் பெரும் சுமையாக மாறி அது அவர்களின் வாழ்க்கை ஓட்டத்தையே முடக்கும் இக்கட்டுக்கு ஆளாக்கி வந்தது. இந்த நிலையில்தான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு அம்மா மருந்தகங்களை தொடங்கி வைத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. முதல் கட்டமாக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 100 அம்மா மருந்தகங்களை தொடங்கி சிறப்பாக செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. மக்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய மருந்துகள் முதல் உயிர்காக்கும் மருந்துகள் வரை அம்மா மருந்தகங்களில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் அம்மா மருந்தகங்களுக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்தது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் மக்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் அம்மா மருந்தகங்கள் திறக்கப்பட்டு மக்களின் சுமையை குறைத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. %15 தள்ளுபடியில் மக்களுக்கு தேவையான அனைத்து மருந்து மாத்திரைகளையும் தரமான முறையில் அம்மா மருந்தகங்கள் வழங்கி வந்த நிலையில் கோடிக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களின் மருந்து தேவைகளுக்கு அம்மா மருந்தகங்களையே முழுவதுமாக நம்பியிருந்தனர். மாண்புமிகு அம்மாவின் இந்த உன்னதமான திட்டத்தை பார்த்து வியந்த அண்டை மாநிலங்கள் அம்மா மருந்தகங்களின் செயல்பாடுகளை அறிந்து தங்கள் மாநிலங்களிலும் இதுபோன்ற மருந்தகங்களை வெற்றிகரமாக தொடங்கி நடத்தி வருகின்றன. ஏன் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திட்டத்திற்கும் முன்னோடியாக இருப்பது புரட்சித் தலைவி அம்மாவின் அம்மா மருந்தகம் திட்டம்தான். ஆனால் என்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதோ ஏழை எளிய நடுத்தர மக்களின் உயிர்காக்கும் காரணியாக விளங்கிய அம்மா மருந்தகங்களுக்கு நிதிச்சுமையை காரணம் காட்டி மூடு விழா நடத்த தொடங்கியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுந்தது. மக்கள் நல அரசாக இல்லாமல் மக்கள் நல திட்டங்களை அழிக்கும் அரசாக திமுக செயல்படுவதாக கண்டன குரல்கள் வலுத்தன.
இதன் தாக்கம் மக்கள் மத்தியிலும் எதிரொலிக்க தொடங்கியதால் அரண்டு போன விளம்பரமாடல் அரசு அம்மா மருந்தகங்கள் மூடப்படவில்லை, மாறாக அதன் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மூலம் பொய்யான அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. விளம்பர அரசு. ஆனால் உண்மையில் அம்மா மருந்தகங்களில் திமுக ஆட்சியில் மருந்துகளின் இருப்பே இல்லாமல் கரையான் அரித்த கூடாகவே இருந்து வந்ததால் மக்கள் அதிக விலை கொடுத்து தனியார் மருந்தகங்களை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர். 2016 அம்மா ஆட்சியில் இருந்தப்போ அம்மா மருந்தகம்னு கொண்டு வந்தாங்க. அது நல்லா சிறப்பாக பண்ணாங்க. எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த மருந்து நல்லபடியாக கிடச்சிச்சு, சிறப்பாக கிடச்சிச்சு. ஆனால் இப்போ முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மருந்துகள் சரிவர கிடைக்கிறது இல்லை. எப்போ போனாலும் ஸ்டாக் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறாங்க. ஒரு முக்கியமான மாத்திரைகள் மருந்து கேட்டாலும் இல்லை. அப்போ எதுக்கு தான் அந்த மருந்தகம் ஆரம்பித்தாங்க? இந்த நிலையில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகங்களுக்கு திமுகவின் இனிஷியலை போட்டுக்கொண்டு முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் மருந்தகங்களை தொடங்கியது திமுக அரசு. தமிழகம் முழுவதும் 1000 மருந்தகங்கள் என படோடாபமாக விளம்பரப்படுத்தி திட்டத்தை தொடங்கி வைத்தது. அதாவது கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 500, தனியார் தொழில் முனைவோர் மூலம் 500 என மொத்தம் 1000 மருந்தகங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. பார்மசி தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட தொழில் முனைவோர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு அமைப்புகளுக்கு 2 லட்சம் ரூபாயும் மருந்தாகவும் கட்டமைப்பு உதவிகளாகவும் மானியமாக அளிக்கப்பட்டு மருந்தகங்களை தொடங்கியது விளம்பர திமுக அரசு. ஆனால் உண்மையில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்குவதற்கு விளம்பர அரசு மூலம் வழங்கப்பட்ட மானியம் குறைவாக இருப்பதால் அம்மருந்தகங்களை தொடங்க தனியார்கள் முன்வராத நிலையில் விளம்பர முதலமைச்சரின் அறிவிப்பை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு பெயருக்கு திறப்பு விழா நடத்தியது விளம்பர மாடல் அரசு. ஏழை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு தான் அம்மா மருந்தகம். அந்த மருந்தகம் இப்போ எல்லா மருந்து கிடச்சிச்சு. குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே மருந்து கிடச்சிச்சு. இப்போ இவர் முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சதில் எந்த மருந்துமே இல்லை. அது கேட்டால் அது சப்ளை இல்லை, அங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, இப்படி சொல்ல. இது எதுக்காக வச்சு நடத்திட்டு இருக்காங்க? ஒரு கணக்கு அரசாங்கத்தை ஏமாற்றணும், மக்களை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு கணக்கு காட்டுறதுக்காக வச்சு நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஏதோ மக்கள் நலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே சிந்தித்து செயல்படுத்தியது போன்ற பிம்பத்தை கட்டமைத்து மக்கள் வரிப்பணத்தை விளம்பரம் என்ற பெயரில் வாரி இறைத்து தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்களில் தற்போது ஈக்கள் ஆடிக்கொண்டிருப்பதுதான் அவலத்தின் உச்சமே. மருந்துகளை கொள்முதல் செய்வது, அதனை பாதுகாப்பதற்கான கிடங்கு, விநியோக சங்கிலி என அம்மா மருந்தகங்களில் மக்களுக்கு தேவையான மருந்துகள் எந்தவித தடங்களும் இன்றி கிடைக்கப்பெறும் வகையில் அதன் செயல்பாடு கட்டமைப்புகளை மிக சிறப்பாக கட்டமைத்து அதிகாரிகளின் சீரான ஆய்வுகள் மூலம் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் அதுவே திமுக ஆட்சியில் நானும் திட்டத்தை தொடங்கினேன் என பெயருக்கு முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டதை தவிர அதன் நோக்கம் மக்களின் மருந்துகள் தேவையை பூர்த்தி செய்ததாக இல்லாமல் மாறாக பெயர் பலகையில் முதல்வரின் புகைப்படத்தை தாங்கி நிற்கும் வெற்று விளம்பரமாகவே மாறி கிடக்கிறது. தமிழகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் முதல்வர் மருந்தகங்களில் மருந்துகள் பற்றாக்குறையால் மக்கள் மீண்டும் அதிக விலை கொடுத்து தனியார் மருந்தகங்களையே நாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதில் தனியார் மூலம் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்களை தொடர்ந்து நடத்த முடியாமல் அதை மூடும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர் தொழில் முனைவோர்கள். முதல்வர் மருந்தகத்தில் விற்பனை செய்வதற்கான அனைத்து மருந்துகளும் கூட்டுறவு அமைப்புகள் மூலமாகவோ தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் மூலமாகவோ தான் விநியோகிக்கப்படும். தனியார் மருந்து நிறுவனங்களிடம் இருந்து வேறு வகை மருந்துகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடாது என்ற நிலையில் விளம்பர திமுக அரசை நம்பி மருந்தகங்களை தொடங்கிய தொழில் முனைவோர்கள் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகின்றனர்.
சாமானிய மக்களின் மருந்து செலவினங்களை பெருமளவு குறைத்து வந்த அம்மா மருந்தகங்களை சிதைத்து போட்டுவிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் காத்து வாங்கும் காலி கடைகளை திறந்து வைத்து மக்களின் உயிரை குடிக்கும் திமுகவின் போக்கு மக்கள் மத்தியில் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது.